அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு 21 ஜனவரி 2025 அன்று ஒரே நேர்கோட்டில் இணையும் 6 கோள்களால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில 21 ஜனவரி 2025 6 கிரகங்களான வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் இரவு வானத்தில் ஒரு அரிய கிரக சீரமைப்பில் வரிசையாக இருக்குங்க. சூரியனின் ஒரே பக்கத்தில் கிரகங்கள் கூடி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே கோட்டில் தோன்றும் போது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. ஜனவரி 21 முன் தொடங்கி சுமார் 4 வாரங்களுக்கு தொலைநோக்கி இல்லாமல் இந்த அழகான காட்சிகள் தெரியும். விண்மீன்களை பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த 6 கிரகங்களில் 4 கிரகங்களான செவ்வாய், வெள்ளி, வியாழன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களை நாம் வெறும் கண்ணால் பார்க்கலாம். இருந்தாலும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை கண்டறிவதற்கு தொலைநோக்கி அல்லது அதிக ஆற்றல் கொண்ட தொலைநோக்கி அல்லது தேவைப்படும். ஏனெனில் இந்த தொலைதூர கிரகங்கள் உதவியின்றி பார்க்க முடியாத அளவிற்கு மங்களாக உள்ளன. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இந்த வான சீரமைப்பை பார்ப்பதற்கு ஏற்ற நேரம் மற்றும் சூரியன் அடிவானத்தில் இருக்கும் போது பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். புதன் ஒரு குறுகிய காலத்திற்கு வரிசையில் இணைகிறது. குறுகிய காலத்திற்கு புதன் காட்சியில் சேருவதால் கிரக அணிவகுப்பின் 7 கிரகங்கள் அடங்கும். இருப்பினும் சூரியன் மறையும் போது சனி, புதன் மற்றும் நெப்டியூன் ஆகியவை சூரியனுக்கு அருகில் இருப்பதால் 7 கிரகங்களையும் ஒன்றாக பார்ப்பது கடினமாக இருக்கலாம். மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த 3 கிரகங்களும் சூரியனுக்கு நெருக்கமாக நகரும் போது அவற்றின் பார்வை மங்கிவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த வானியல் காட்சியை பிடிக்க சிறந்த நேரம் ஜனவரி 21 மற்றும் பிப்ரவரி 21, 2025 ஆகும். அமாவாசையின் போது ஜனவரி 29 நட்சத்திரம் பார்ப்பவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. இப்படிப்பட்ட கிரகங்களுடைய சேர்க்கையின் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கிரகங்களுடைய சேர்க்கையின் காரணமாக பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சாதகம் ஏற்பட இருக்கு. சகோதர கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் கூட நிகழலாம். செய்ய வேண்டிய பணிகள் வேகம் எடுக்கும். புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே உள்ள தொழில் விரிவு செய்வதற்கான திட்டமும் செயல்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கிடைக்கும். மேலும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமியை காலையும் மாலையும் தீபமேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.